வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபெர்னாஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு வெப்சைட்டோ, ப்ளக்கர் மூலமா ஆன்லைன்ல மணி எப்படி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லி. அதாவது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Google AdSenseக்கு எப்படி அப்ளை பண்றது? அதாவது ஒரு வெப்சைட்டுக்கோ, ப்ளக்கருக்கோ Google AdSense எப்படி அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இது உங்களுக்கான வீடியோ தான். கட்டாயம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. நம்ம சேனல்ல வெப்சைட் எப்படி ஈஸியா கிரியேட் பண்றேன்னு சொல்லி, வெப்சைட்டுக்குன்றே ஒரு தனி சீரிஸ் நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வைக்கிறேன். அதுக்கு லிங்க் நான் மேலுக்கும் குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். கட்டாயம் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது Google AdSenseன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, நம்மளோட வெப்சைட்ல Googleல அட்வர்டைஸ்மென்ட் போட்டுக்கொள்வாங்க. அதுக்கு நமக்கு ஒரு பேமெண்ட்டும் தருவாங்க. இதுல எந்த சீட்டிங்குமோ எதுவுமே இல்ல. 100% நம்பகத்தனமான ஒரு ஏர்னிங் வே தான் இந்த Google AdSense. ஒரு வெப்சைட்டுக்கு Google AdSense அப்ரூவல் தரதுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் Google சொல்லியிருக்காங்க. அதில ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பேஜ்ல அரவுண்ட் 20 போஸ்ட் இருக்கணும். அதாவது அந்த போஸ்ட்ல பிளாகரிசம் இல்லாத, அதாவது நம்ம இன்னொரு வெப்சைட்ல காப்பி பண்ணாத, நம்ம கிரியேட் பண்ண கன்டென்ட்டா இது இருக்கணும். அடுத்தது நம்மளோட வெப்சைட்டுக்கு SSL சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மச் பெட்டர். அடுத்ததா என்னன்னு சொன்னா, லீகல் பேஜஸ் இருக்குது. அதாவது அபௌட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்படியான பேஜஸ் நம்மளோட வெப்சைட்ல கட்டாயம் இருக்கணும். அடுத்த இதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு Google AdSense அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்ல ஆட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆட்ஸ் போடுவாங்க. அந்த ஆட்ஸ நீங்க VPN போட்டோ, இல்ல விசிட்டர்ஸ இன்டென்ஷனா நீங்க கூப்பிட்டா கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி கிளிக் பண்ணா அவங்க அத ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுவாங்க. Google, Facebookங்கிற வெரி இன்டெலிஜென்ட் ஆன ஒரு சிஸ்டம் அவங்க. ஸோ நீங்க அப்படி எதுவும் செய்யாதீங்க. அதாவது நீங்க உங்களோட வெப்சைட்ல இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ஸ் உங்களோட விசிட்டர்ஸுக்கு என்ன பிடிக்கும், என்னத போடலாம்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி, ஆர்கானிக்கான வேல விசிட்டர்ஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு கொண்டு வாங்க. அவங்க கிளிக் பண்ணுவாங்க. அதாவது 100% ஒரு 100 பேர் வந்தாங்கன்னு 100 பேர் உங்க வெப்சைட்டுக்கு வராங்கன்னு சொன்னா, 7 பேர் கிளிக் பண்ணுவாங்க. இதான் அந்த அவங்களோட அனலைஸ் சொல்றது. இதுல முக்கியமான 2 விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது. Google AdSense ஒன்றும் இருக்கு. Google AdSense ஒன்றும் இருக்கு. அத நம்ம இதுல என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க Googleல ப்ராடக்ட் ஆர் சம்திங் ஏதாவது சர்ச் பண்றீங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு லக்ஸரி ஹோட்டல்ஸ் இன் ஸ்ரீலங்கா இப்படி சர்ச் பண்ணிக்க. இப்படி சர்ச் பண்ணினோம்னு சொன்னா வார ரிசல்ட்ஸ்ல அந்த ரிசல்ட்ஸ்க்கு முன்ன அண்ட் போட்டிருக்கு பாருங்க. அண்ட் போட்டு வார ரிசல்ட்ஸ் எல்லாம் அதாவது கூகுளுக்கு இவங்க பே பண்ணிக்கிறாங்க. அந்த வெப்சைட்டோ கம்பெனி பே பண்ணி அவங்களோட வெப்சைட்டோ ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. அதால தான் அது ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்து அது ஃபர்ஸ்ட்டில் காட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ரிசல்ட்ஸ் சும்மா வரும். பட் இதுக்கு அண்ட் போட்டு காட்டும். இதால் வர ஏர்னிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கூகுளுக்கு மட்டும்தான் போகும். இதை தான் கூகுள் AdSense சொல்லுவோம். ஆனால் கூகுள் AdSenseங்கிறது வேறு. கூகுள் AdSenseங்கிறது நாமளும் கூகுளோட சேர்ந்து ஏர்ன் பண்ணிக்கொள்கிறோம். அதாவது கூகுள்கிட்ட அவங்க வர ஆட்ஸை நம்மளோட வெப்சைட்டோ ப்ளாக்ல அவங்க போடுவாங்க. அது மூலமாக நம்மளும் அதோட சேர்ந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். நீங்கள் பார்த்து எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டை காட்டுறேன். ainspire.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஆட் இருக்குது, இங்கே ஒரு ஆட் இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு ஆட். இது மாதிரி வெப்சைட்டில் நிறைய ஆட்ஸ் அவங்க போட்டுக்கொள்வாங்க. அதாவது கூகுள் போடுவாங்க. அந்த கூகுள் போடுற அந்த ஆட்ஸுக்கு ஒரு கம்பெனியோ சம் பர்டிகுலர் பர்சனோ பே பண்ணியிருப்பாங்க. அந்த பேமெண்ட்டில் நமக்கு 32% கூகுள் 32% எடுத்துக்கொண்டு நமக்கு 68% தருவாங்க. அதால் நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளோட வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ் என்ன பண்ணணுமெண்டா இந்த ஹெட்டில் கிளிக் பண்ணணும். அதாவது இந்த ஹெட்டில் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்கு போகும். அவங்களோட ப்ராடக்ட் பேஜுக்கு போகும். அது இப்படி இவங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு விசிட்டர் வாரத்தால் அதன் மூலமாக அவங்க அதாவது அந்த கூகுள் ஹெட்டுக்கு பே பண்ணினவங்க ஏர்ன் பண்ணி கொள்வாங்க. நாம் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு வெப்சைட் ஒரு ப்ளாக்குக்கு எப்படி இந்த ஹெட்ஸை வர வைக்கிறோம், அதுக்கு எப்படி அப்ரூவல் எடுக்கிறன்றதை நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நாம் இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி கூகுள் AdSense அப்ரூவல் எடுத்துக்கொள்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கூகுள் AdSenseன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் இந்த ஃபஸ்ட்டுக்கு வர அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அதில் கெட் ஸ்டார்டடில் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட யூஆர்எல் ஆஃப் வெப்சைட், உங்களோட வெப்சைட்டில் யூஆர்எல் இங்கே கொடுங்க. அதாவது உங்களோட வெப்சைட் HTTPS இருக்கிற வெப்சைட்டாக இருக்கணும். நான் உங்களோட வெப்சைட்டில் யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க. அடுத்து இதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகி அந்த பேஜில் உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று தந்திருப்பாங்க.
இந்த கோடை காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்டில் ஹெடரில் அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு போங்க. அதில் ப்ளக்கின்ஸுக்கு போங்க. ஆட் நியூக்கு கொடுங்க. அதில் இன்சர்ட் ஹெடர் அண்ட் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர அந்த ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ப்ளக்கின் ஆக்டிவேட் ஆகிட்டுது. ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் இன்சர்ட் ஹெடர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கு ஸ்கிரிப்ட்ஸ் இன் ஹெடர். இந்த ஏரியாவில் நம்மளோட கோடை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேஜுக்கு போங்க. கூகுள் AdSense பேஜுக்கு போய் இந்த கோடை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி இந்த ஏரியாவில் ஹெடர் ஏரியாவில் பேஸ்ட் பண்ணுங்க. கீழே வந்து சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சேவ்டு. ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ண கோட் அங்கே சேவ் ஆகிட்டு. ஸோ AdSense பேஜுக்கு எகெயின் போங்க. எகெயின் போய் இந்த இதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. இப்போ நம்ம வெப்சைட்டில் அந்த கோட் இருக்காண்டு செக் பண்ணுது. த கோட் வாஸ் ஃபவுண்ட். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோடை நம்ம வெப்சைட் ஹெடரில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கெட் இட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் we are reviewing your site. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கூகுள் AdSense ஒரு வெப்சைட்டுக்கு எடுக்கிறதுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குதாங்கிறத அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி 2 வீக்ஸில் நமக்கு நோட்டிஃபை பண்ண மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம இமெயில் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி அப்ரூவல் கிடைச்சிட்டு சொன்னால் அதுக்கு பிறகு தான் நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பிறகு இது நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸை மற்ற விஷயம்லாம் ஆட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க நம்புறேன். இது மாதிரி ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தமாக நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.